ஓம் சாந்தி. 30/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான கவனம் கொள்ளுங்கள். தங்களது நேரத்தை பரசிந்தனையில் பிற விஷயங்களை சிந்தித்தல் அதில் வீணடிக்காதீங்க. தாங்கள் ஞானத்தை அரைக்க அரைக்க தான் போதை ஏறும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம பாபா நினைக்கிற நேரம், அதனால நம்ம ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் செய்யுங்க. அதுல சக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சு, குணங்கள்லாம் குறைஞ்சிச்சு, அதனால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம். இப்போ நம்ம ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் செய்யணும்னா பாபாவை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செய்யணும். மனதினால் ஒரு இறைவனை மட்டும் நினைவு செய்யணும். அந்த வேலையில கவனம் வைங்க. மற்றபடி இந்த நேரத்தை உங்களோட சங்கமயுக நேரம் வைரத்திற்கு சமமானதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வைரமான நேரத்தை நீங்க உங்க பரசிந்தனையில பிற விஷயத்த பேசுறதுல சிந்திக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய வேலையே என்னன்னா ஞானத்தை அரைக்கணும். கேட்ட ஞானத்தை அசை போடணும். எப்படி அந்த பசு புல்லை சாப்பிட்டுட்டு நாள் முழுதும் அதை அசை போட்டு அதை செரிக்க வைக்குது இல்லையா, அது ரத்தமா மாறுது. அது மாதிரி இந்த ஞானத்தை, நான் கேட்ட ஞானத்தை சிந்தனை பண்ணி மனசுல மனனம் பண்ணி புது புது பாயிண்ட் எல்லாம் உருவாகும். அப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே வரும். அதை ஞானத்தை சிந்தனை பண்ணதான் போதையே ஏறும்னு சொல்றாரு. உங்களுக்குள்ளார நான் சத்தியோகத்துக்கு போக போறேன், அந்த ஞானத்தை புத்தியில கடைய தான் உங்களுக்கு அந்த போதையே வரும்னு சொல்றாரு. அதனால்தான் அந்த பாகவதத்துல இந்த அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சாங்க. மேரும் மலை மூலமா இந்த மத்த வச்சு கடைஞ்சாங்க. அந்த ஒரு பாம்பு இருக்குது இல்லையா, அந்த பாம்பை வாசுகி என்ற பாம்பை வச்சு அந்த கடலை கடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பார்க்கடலை அதை கடையும் போது விஷம் வந்தது. அதுக்கப்புறம் போக போக லக்ஷ்மி வந்தாங்க. லக்ஷ்மி கலசத்துல அமிர்தம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரிதான் இப்போ நம்ம இந்த ஞானம் கடையிறோம். ஃபர்ஸ்ட் கடைய அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம சரியா புரிஞ்சிக்காம ஞானத்தை புரிஞ்சிக்காம இருக்கும்போது நம்மளுடைய விஷ குணங்கள்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் அதை நம்ம பாபா கிட்ட கொடுத்துறோம். சிவன் அதை வாங்கிக்குவாரு. கழுத்துல அவருக்கு நீல கலரா மாறிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப பாபா கிட்ட நம்ம அந்த குணங்களை கொடுத்துட்டோம். அப்புறம் கடைசியா ஞானத்தை நல்லா நம்ம சிந்தனை பண்ணி ஆழத்துல போகும்போது நமக்கு போதை ஏறும். அப்போதான் நமக்கு அமிர்தம் கிடைக்கும்னு பாபா சொல்றார். கேள்வி: ஞானம் ஒரு வினாடிக்குரியதாக இருந்தும் கூட தந்தை இவ்வளவு விளக்கமாக புரிய வைப்பதற்கான அல்லது இவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான அவசியம் ஏன் உள்ளது கேட்கிறார். இது ஒரு செகண்ட் ஞானம் தானே. ஒரு செகண்ட்ல இந்த ஞானத்தை சொன்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க. அப்படியே ஒரு செகண்ட்ல நான் யாரு, ஆத்மா, என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா, சிருஷ்டி சக்கரம், 4 யுகம், இது திரும்ப திரும்ப நடைபெறுது. 5000 வருஷத்திற்கான ஞானம். இது எல்லாத்தையுமே பாபா நமக்கு நீங்க தான் மனுஷன்ல இருந்து தேவதை ஆக போறீங்க, திரும்ப தேவதையில இருந்து மனுஷனாவீங்க. இந்த ஞானம் ஒரு செகண்ட்ல யாருனாலும் புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் பாபா டெய்லி ஏன் இதை 4 பக்கம் டைம் எடுத்து புரிய வைக்கிறாரு? எதுக்கு அவ்வளோ விளக்கமா புரிய வைக்கிறதுக்கான அவசியம் கேட்கிறாரு. பதில்: ஏனெனில் ஞானம் அளித்த பிறகு குழந்தைகளுக்குள் சீர்திருத்தம் ஆகியுள்ளதா இல்லையா என்பதை தந்தை பார்க்கிறார். இப்ப நமக்கு ஞானம் கொடுத்துட்டு அப்படியே போயிடல. ஆசிரியர் எனக்கு என்ன, அவ்வளவுதான், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்ட்டுலாம் போல. அவரு நம்ம திருந்திருக்கிறோமா இல்லையான்ட்டு டெய்லி பாக்குறாருன்னு பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் திருந்துவதற்கான ஞானத்தை அளித்து கொண்டே இருக்கிறார். டெய்லியும் செக் பண்றாரு. ஒரு நாள் படிச்சோடனே மாற மாட்டாங்க இல்லையா, டெய்லி அடுத்த நாளும் முரளி எடுக்கிறாரு, 3வது நாளும் எடுக்கிறாரு. இதே மாதிரி டெய்லி எடுத்து திரும்ப திருந்த வைக்கிறார். ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, திருந்த வைக்கிறாரு. முழு விதை மற்றும் விருட்சத்தின் ஞானத்தை அளிக்கிறார். இப்ப அவரை பத்தின ஞானத்தையும் இந்த முழு கல்பவிருட்ச மரத்தினுடைய ஞானத்தையும் நம்ம கொடுக்கிறார். எனவே அவருக்கு ஞான கடல்ன்ட்டு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் ஒரு செகண்ட் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா ஞானக்கடல்ன்ற பட்டமே அவருக்கு கிடைக்க முடியாமல் போயிடும். இப்ப அவர் 4 பக்கம் முரளி அவ்வளோ விஷயம் சொல்றாரு இல்லையா, இவ்வளோ விஷயம் எங்க இருந்து வருது? அதனாலதான் அவருக்கு அந்த பட்டம், ஞானக்கடல்ன்ற பட்டம் இருக்குன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்துல பரம்பிதா பரமாத்மா சிவனை இங்குதான் பூஜிக்கிறார்கள்.
இவர் வந்து சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது தான். இப்ப பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீக தந்தையா வந்து சொல்லி கொடுக்குறாரு. பக்தியில சிவனை தான் பரம்பிதா பரமாத்மான்ட்டு பூஜிக்கிறாங்க. சிவன் கோயில்ல கூட எழுதியிருப்பாங்க பரம்பிதா பரமாத்மான்ட்டு. அவர் வந்துட்டு போயிருக்கிறான்றது எல்லாருக்கும் புத்தியில இருக்குது. அதனாலதான் அவரை வந்து சொல்றாங்க பரம்பிதா பரமாத்மான்னு. எங்கெல்லாம் லிங்கம் பார்க்கிறார்களோ அவருக்கு பூஜை செய்யறாங்க. சிவன் பரந்தாமத்தில் இருப்பவர் ஆவார், வந்து சென்றுள்ளார் என்பதையோ எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்கன்றார். எனவே அவருடைய ஞாபகார்த்தமாக தான் பூஜிக்கிறாங்க. இப்ப கடவுளை கும்புறாங்கன்னா யாரோ கடவுள்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஏதோ செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, அந்த ஞாபகார்த்தமா தான் அவரை பூஜிக்கிறாங்க. லிங்கத்தை பார்த்தாலே வழிபடுறாங்கன்றாரு. எந்த நேரத்தில் நினைவு செய்யப்படுகிறதோ பின் அவர் நிராகாரமானவர் ஆவார், பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார் என்பது புத்தியில் அவசியம் வருகிறது. இப்போ நம்ம எந்த டைம் ஆனாலும் நம்ம அவரை நினைக்கிறோம் இல்லையா? குறிப்பா நோய்வாய்ப்படும் போது, உடம்பு சரியில்லாத போது, மனசு கவலையா இருக்கும் போது ஆத்மா வந்து கடவுளை தான் கூப்பிடுது. அப்ப அவரை கூப்பிடும் போது எந்த ஒரு உடலும் நமக்கு ஞாபகம் வர மாட்டுது. ஒரு உடலே உருவமே இல்லாத ஒருத்தரை தான் நம்ம நினைக்கிறோம். அவர்தான் கடவுள், நிராகாரமானவர், பரந்தாமத்துல வசிக்கிறவர்ன்ட்டு நமக்கு புத்தியில் அவசியம் வருது. அவரை சிவன் என்று கூறி பூஜிக்கிறார்கள். கோவில் சென்று தலை வணங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. லிங்கத்தின் மீதுதான் பால், பழம், நீர் போன்றவற்றால் அபிஷேகம் கூட செய்யறாங்கன்றாரு. ஆனால் அதுவோ ஜட பொருள் ஆகும். இப்ப லிங்கத்தை போய் கடவுள்னு நினைச்சு வழிபடுறாங்கல்ல, ஆனா லிங்கம்ன்றது ஒரு கல்லு தானே, ஒரு ஜட பொருள் தான். இருந்தாலும் அதுல வந்து பால், பழம், நீரெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்றாங்க. ஜட பொருளின் பக்தி தான் செய்யறாங்க. அவர் சைத்தன்யமானவர். அவங்க வந்து பக்தியில ஒரு கல்லை வச்சுதான் பூஜை செய்யறாங்க, ஜட பொருளை தான் பூஜை செய்யறாங்க. இருந்தாலும் அந்த லிங்கமா நினைச்சு வழிபடுறவர் ஒரு சைத்தன்யமானவர், உயிரோட்டம் உள்ள பொருள். அவரு உண்மையா அவர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் உயிர் பொருள். அவருடைய இருப்பிடம் வந்து பரந்தாமம் ஆகும். ஆனா அவர் இந்த கல்லுல இல்ல. சொல்றாங்க கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாருன்னு. அந்த கல்லுல இல்ல. அவருடைய ஞாபகார்த்தமா அந்த கல்லை வழிபடுறாங்களோ, ஆனா அவர் உண்மையா எங்க இருக்கிறாரு? பரந்தாமத்துல இருக்கிறார் என்பது இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர்கள் பூஜை செய்யும் போது பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார், அவர் வந்து சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது. அவங்களவே பூஜை பண்ணும்போது அவங்களுக்கே தெரியுது கடவுள் இருக்கிறார், அவர் வந்துட்டு நிறைய நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்கிறார். அதனால்தான் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போ உலகத்துல இருக்க எல்லா சிலைகளுமே ஞாபகார்த்தமா தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அவற்றிற்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த சிலைகளுக்கு கூட பூஜை இப்ப செய்யப்படுது. இந்த சிலை ஒன்றும் சிவன் கிடையாது. இப்ப நீங்க பூஜை செய்றீங்க இல்லையா, அந்த சிலை ஒன்றும் கடவுள் கிடையாது, அவர் ஒன்றும் சிவன் கிடையாது. அவர் வந்து உயிரோட்டமா பரந்தாமத்துல இருக்கிறார். அவருடைய ஜட சித்திரம் வந்து இந்த சிலை அந்த லிங்க வடிவத்துல இருக்குது. அது அவருடைய உருவம் ஆகும். அதே போல தேவதைகளை கூட பூஜிக்கிறார்கள். இப்ப சிவனுக்கு அந்த மாதிரி லிங்க வடிவுல பூஜை செய்யறாங்க. அதே மாதிரிதான் தேவதைகளை கூட விதவிதமான சித்திரங்கள் வச்சு பூஜை செய்யறாங்க. ஜட சித்திரங்கள் உள்ளன. தேவதைகளுக்கும் ஜட சித்திரங்கள் இருக்குது. ஆனா அது வந்து வெறும் கல்லுதான், சைத்தன்யமாக இல்லை. உண்மையில அந்த அந்த சித்திரங்கள்ல உண்மையான அந்த தேவதைகள் இல்ல, உயிரா இல்ல. அவங்க ஜட பொருளாதான் அந்த பொம்மை தான் இருக்குது. ஆனால் அது போல உயிர் பொருளாக இருந்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. பாபா இப்ப விதவிதமா புரிய வைக்கிறார் பாருங்க. இப்ப அந்த நீங்க பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு லட்சுமி நாராயணன் இதெல்லாம் பூஜை செய்றீங்களா, அது போல உயிர் பொருளாக இருந்தவங்க எங்கு போனாங்கன்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவசியம் மறுபிறவி எடுத்து கீழே வந்திருக்க கூடும். அப்ப நீங்க பூஜை சிலை வச்சிருக்கிறீங்கனாலே அந்த சிலையா இருந்தவங்க ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப காந்தியடிகளுக்கு சிலை வச்சிருக்கீங்க, கண்ணகிக்கு சிலை வச்சிருக்கீங்க, அப்ப அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அது மாதிரி இந்த லட்சுமி நாராயணனும் ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எங்க போனாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிறது இல்ல. அவசியம் அவங்க மறுபிறவி எடுத்துதான் இங்கேதான் எங்கேயோ இருக்கிறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க முழு ஞானத்தையும். யாரெல்லாம் புஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தார்களோ அவங்களேதான் மறுபிறவி எடுத்து எடுத்து கொண்டே வந்திருக்கிறாங்க என்பதை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. ஆத்மா அதேதான், உடல் தான் மாறுது, ஆத்மாவின் பெயர் மாறுறது இல்ல, மற்றபடி சரீரத்தின் பெயர் தான் மாறி மாறி மாறுகிறதுன்னு சொல்றாரு. அந்த ஆத்மா ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கிறார், மறுபிறவியை எடுத்தே ஆக வேண்டும். இப்ப ஆத்மா ஒரு சரீரத்துல இருக்குன்னா அது ஒரு 100 வயசோ 150 வயசோ அந்த சரீரம் இருக்குது. அதுக்கப்புறம் சரீரம் வீணாயிடுதுன்னா அந்த ஆத்மா மறுபிறவியை எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து தப்பிக்க முடியாது, இறப்புன்றது உண்டுதான்.
அந்த சரீரத்துக்கு இறப்பு உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு அழிவு இல்ல. அது மறுபிறவி எடுக்குதுன்றார். யார் முதல் சரீரத்தை உடையவர்களோ அவர்களை பூஜிக்கிறீர்கள். சத்தியுக லட்சுமி நாராயணரை பூஜிக்கிறீங்க. இச்சமயம் தந்தை அளிக்கும் ஞானத்தின் மீது உங்களுடைய கவனம் செல்கிறது. இப்போ நீங்க கடவுள் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க இந்த ஞானத்தின் மேல அட்டென்ஷன் போகுது. எந்த படத்திற்கு பூஜை செய்கிறார்களோ அவர் முதல் நம்பரில் இருப்பவர் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம கிருஷ்ணர் படம், லட்சுமி நாராயண படம் பூஜை செய்யறோம்னா அவர்தான் முதல் நம்பர்ல நடிப்பு நடிச்சவங்கன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லட்சுமி நாராயணர் சைத்தன்யமாக உயிரோட்டமாக ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. இங்குதான் பாரதத்துல வாழ்ந்தாங்க. இப்போது அவங்க இல்ல. அவங்க மறுபிறவி எடுத்து எடுத்து புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து இப்ப வெவ்வேறு பெயர் ரூபங்கள் எடுத்து 84 பிறவிகளின் பார்ட்டை நடிச்சு கொண்டே இருக்கிறாங்க என்பதை மனிதர்கள் புரிஞ்சிக் கொள்வதில்லை. இப்ப இந்த ஞானம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யார் தேவதைகளா இருந்தாங்களோ அவங்க தான் இதை ஏத்துக்கிறாங்க. மற்றவர்கள் மனிதர்கள் புரிஞ்சிக்க மாட்றாங்க. லட்சுமி நாராயணனா நம்ம வழிபடுறவங்க தான் முதல்ல சைத்தன்யமா பாரதத்துல இருந்தாங்க. அவங்களே தான் மறுபிறவி எடுத்து எடுத்து 84 பிறவி பாகத்தை இப்ப நடிச்சு முடிச்சிட்டு இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றத மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. இது யாருடைய கவனத்தில் கூட வருவதில்லை. இப்ப இந்த ஞானத்தை கூட கடவுள் தான் சொல்றாரு, இது எந்த மனிதரோ சொல்றதில்ல. அது யாருடைய அட்டென்ஷன்லயும் வர்றதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் அவசியம் இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது இல்லை. இதே உலகம் சொர்க்கமா இருந்துச்சு ஒரு காலத்துல, அப்ப அவங்க அவசியம் நடிச்சாங்க. ஆனா இப்போ அவங்க லட்சுமி நாராயணன் இல்லை, அவங்க வேற ஒரு மாறு வேடத்துல இப்ப இருக்கிறாங்க. இதுவும் யாருடைய புத்தியிலும் வர்றதில்லைன்றாரு. நாடகத்திட்டபடி மீண்டும் உயிர் உள்ளவர்களாக அவசியம் வருவார்கள் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் இருந்தாங்க, அவங்க இப்ப இல்ல. ஆனா திரும்பவும் அதே லட்சுமி நாராயணன் நாடக திட்டப்படி மீண்டும் உயிரோட்டமா இதே பூமியில வருவாங்கன்றது நீங்க தான் இப்ப புரிஞ்சிட்டீங்க. இது வந்து டிராமா வந்து நாடகம் வந்து ரிப்பீட் ஆகுன்றது உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் புத்தியில் இந்த எண்ணமே வர்றதில்ல. மற்றபடி இவர்கள் இருந்தார்கள் என்ற அளவிற்கு அவசியம் புரிந்திருக்கிறாங்க. இப்போது இவர்களுடைய ஜட சித்திரங்கள் தான் இருக்குது. ஆனால் அவர்கள் உயிர் உள்ளவர்களாக எங்கே சென்று விட்டார்கள் என்பது யாருடைய புத்தியிலுமே வருவதில்லை சொல்லி பாபா சொல்றார். அவங்க உயிரோட்டமா இருந்தவங்க இப்ப எங்க போனாங்கன்ட்டு யோசிக்க கூட மாட்றாங்க இந்து தர்மத்துல. ஆனா வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆனா கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயில்ல போய் உட்காந்து அந்த சிலைக்கு முன்னாடி புலம்புறாங்க, தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி புலம்புறாங்க. ஆனா இவங்க எங்க போனாங்கன்னு மட்டும் யோசிக்க மாட்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களோ 84 லட்சம் புனர்ஜென்மங்கள்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப மற்ற தர்மங்கள்ல மறுபிறவே நம்ப மாட்றாங்க. முஸ்லிம் தர்மத்தெல்லாம் ஒரே பிறவே தான், அது வந்து கடைசியா அல்லாஹ் வந்து அந்த இதுல கல்லறையில இருந்து எழுப்பி கூட்டு போவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இங்க இந்து தர்மத்துல 84 லட்சம் மறுபிறவி எடுக்கிறோமா. இதெல்லாம் எங்க நமக்கு மறந்தே போயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் பிறவி என்னவா இருந்தோம்னு கூட மறந்து போயிரும். புல்லாகி பூண்டாகி அப்படின்ற மாதிரி எல்லா உயிராகி பிறக்கறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாயா பேயா அலைஞ்சு பூதமாலாம் அலைஞ்சு மனுஷனா இருக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. உண்மையில அது கிடையாது. எந்த விதை போடுறோமோ அந்த மரம் தான் முளைக்கும் இல்லையா. மனிதனுடைய விதை போட்டா மனிதன் தான் முளைப்பான். நாயா ஒன்றும் நம்ம பிறக்க மாட்டோம். அடுத்த உயிரினங்களா நம்ம பிறக்கவே மாட்டோம். 5 அறிவு உயிரினம் எப்படி 6 அறிவு உயிரினமா மாற முடியும்? 6 அறிவா தான் பிறக்கும். அதனால பாபா சொல்ற, நீங்க தேவதையா இருந்தீங்க, 84 பிறவி எடுத்து நீங்க இந்த மாதிரி மனுஷனாயிட்டீங்க. திரும்ப இப்ப 84 பிறவி, இப்ப திரும்ப நீங்க அடுத்த பிறவி தேவதையாக போறீங்க. இதுதான் உண்மைன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு 84 பிறவிகள் தான் எடுக்கிறார்கள், 84 லட்சம் அல்ல என்பதை இப்ப தெரிந்து விட்டதுன்றாரு. இப்போது ராமச்சந்திரனுக்கு பூஜை செய்யறாங்க இல்லையா, ராமர் எங்கு சென்றார் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஸ்ரீராமரின் ஆத்மாவோ அவசியம் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப ராமரை வழிபட்டாங்க. ராமர் வில்லம்போட சீதையும் அவங்க கூட இருந்தாங்கன்ட்டு அவங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அவருடைய ராஜ்யம் ஒரு காலத்துல நடந்தது. ஆனா அவர் இப்ப மறுஜன்மம் எடுத்து எடுத்து எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இங்கு தேர்வில் தோல்வி அடைந்து விடுகிறார். இந்த ராமர் கையில வில்லம்பு எதுக்கு காமிச்சிருக்கிறாங்கன்னா, அவர் போராடி போராடி மாயாவோட தோத்து போயிடுறாரு. கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி ஊதி ஜெயிச்சிடுறாரு. 5 தலை பாம்பு மேல டான்ஸ் ஆடி கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி ஜெயிச்சிடுறாரு. அதனால அவர் பாஸ் ஆகி சொர்க்கம் போயிடுறாரு. இவர் வந்து வில் அம்போட போராடி போராடி தன்னோட சம்ஸ்காரம் மாயா கூட போராடி அவர் மாயையில ஃபெயில் ஆயிடுறாரு, மாயையோட டெஸ்ட் பேப்பர்ல. அதனால அவர் வந்து இங்கேதான் அவரு திரேதாயுகம் போயிடுறாரு. கிருஷ்ணர் சொர்க்கம் போய் நடிக்க போயிடுறாரு, இவர் திரேதாயுகம் போயிடுறாரு. இங்கு தேர்வில் தோல்வி அடைந்து விடுகிறார். ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவசியம் இருப்பார் அல்லவா. இருந்தாலும் ராமர் மறுபிறவி எடுத்து இப்ப ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா இருக்கிறாரு. இங்கேதான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ராமர் கூட
ஒரு காலத்துல 16,000 ராமர் இருந்தாங்க. அந்த அத்தனை ராமருமே இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு ராமரின் பெயர் புகழுடையது என்றால் அவசியம் அவர் வருவாரு. இப்ப திரும்ப கண்டிப்பா ராமர் வந்து வருவாரு. அவரோட ராஜ்யம் நடக்கும். அவர் ஞானம் எடுக்க வேண்டி வரும். அதே ராமர் இங்க பாபாட்ட வந்து ஞானம் எடுப்பாரு. இப்போது எதுவும் தெரிய வருவதில்லை. எனவே அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டி வருகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து யாரு ராமர், யாரு கிருஷ்ணர், இந்த விஷயத்தெல்லாம் இப்ப விட்டுடுங்க. இந்த விஷயங்களில் செல்வதால் கூட நேரம் வீணாகிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை விட நாம் ஏன் நமது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடாது? நமது முன்னேற்றத்திற்காக பேட்டரி சார்ஜ் செய்யலாமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஞானத்தை வந்து இந்த மாதிரி விஷயத்துல கூட சிந்தனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம முன்னேற்றத்துக்கான பேட்டரியை சார்ஜ் செய்யுங்க. ஆத்மான்னு வந்து பாபா நினைங்க. மற்ற விஷயங்களின் சிந்தனை என்பதோ பர சிந்தனை ஆகிவிடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்போதோ தன்னை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப நம்ம யாரு, நான் யாரு, என்னை யாரு செலக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆசிரியர் யார் வந்திருக்கிறாரு அப்படின்லாம் சிந்தனை பண்ணுங்க. நாம் தந்தையை நினைவு செய்வோம். அவரும் ராமரின் ஆத்மா, அவசியம் படித்து கொண்டிருப்பார். அந்த ராமர் கூட அவர் கூட ஒரு ஆத்மா தான். அவர் கண்டிப்பா கடவுள்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. தனது பேட்டரியை இப்ப சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடையதை செய்ய வேண்டும் தான். நீங்க அந்த ராமர் கிருஷ்ணர் அதெல்லாம் யோசிக்காதீங்க. யார் ராமர் ஆவாங்க, யார் கிருஷ்ணர் ஆவாங்கன்ட்டு. நீங்க இப்போ உங்களை சார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சு உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கோங்க. அரைக்க அரைக்க தான் போதை ஏறும் என்று கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. நம்ம மாவு அரைக்க அரைக்க அப்படியே அது மெதுவாகுது இல்லையா, அந்த மாதிரி இங்க நம்ம ஞானத்தை அரைக்க அரைக்க நமக்கு அந்த போதை ஏறும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும்போது உங்களுக்கு மிகவுமே உயர்ந்த பதவி இருந்தது என்று தந்தை கூறியுள்ளார். இதே ஆத்மா நீங்க இப்ப எப்படி ரொம்ப தெருக்கோடியில் இருக்கிறீங்க, சாதாரணமா இருக்கிறீங்க இல்லையா, உங்களை யாருன்னே உலகத்துக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு காலத்துல நீங்க தான் தூய்மையா இருந்தீங்க. அப்போ உலகமே உங்க கையில தான் இருந்தது. நீங்க மிக உயர்ந்த பதவி உங்க கையில இருந்ததுன்றாரு. இப்போது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அந்த பதவி அடையறதுக்குன்னு சொல்லி சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது பாவங்கள் விநாசமாகும். குறிக்கோள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இதை சிந்தனை செய்து செய்து தூய்மையாக ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாராயணனே நினைவு செய்வதால் நாம் நாராயணனாக ஆகிவிடுவோம். அப்படிலாம் கிடையாது. கடைசி நேரத்தில் யார் நாராயணன் நினைவு செய்தார்களோ, நீங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, நாராயணனே நினைச்சா நாராயணன் ஆக முடியாது. கடவுளை நினைச்சாதான் நம்ம நாராயணன் ஆக முடியும். அப்ப நம்ம ஆத்மா நம்ம வந்து பரமாத்மாவுடைய நினைவுலே சரியா விடும்போது தான் அடுத்த பிறவில நாராயணனா ஆக முடியும். கடைசி நேரத்துல யார நாராயணன் நினைவு செய்யறாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க என்ன நினைவு செய்யுங்க, பாவங்கள் நீங்கி விடும் வகையில தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நாராயணர் ஆகவே ஆகவே வேண்டும். இங்க உங்களுடைய டிராமால உங்களுடைய விதியில நாராயணர் தான் ஆகணும்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா ஆகணும்ன்றாரு. இது நரனில் இருந்து நாராயணர் ஆவதற்கான மிக உயர்ந்த யுக்தி ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இது நம்ம சாதாரண மனுஷன்ல இருந்து நாராயணன் ஆவறதுக்கான யுக்தி இதுதான். கடவுளை நினைக்கணும், அவ்வளவுதான். ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது தான் ஒரே யுக்தி. ஒரு நாராயணரோ ஆக மாட்டார் அல்லவா. இங்க வந்து ஒரு நாராயணன் கிடையாது. அதனாலதான் 108 திவ்ய பிரதேசங்கள்ட்டு 108 லட்சுமி நாராயணன் காமிச்சிருக்கிறாங்க. அதனால ஒருத்தர் கிடையாது, ஏதோ முழு பரம்பரை ஆகிறது. இப்ப எப்படி எட்வர்ட் 1, எட்வர்ட் 2 அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இங்க நாராயணன் 1, நாராயணன் 2ன்ட்டு இது ஒரு பரம்பரையா இருக்குதுன்னு சொல்றாரு. தந்தை மிக உயர்ந்த புருஷார்த்தம் செய்விப்பார். இப்ப கடவுள் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா சாதாரணமா நம்மள முயற்சி செய்ய வைக்க மாட்டார். உயர்ந்த புருஷார்த்தத்தை தான் செய்ய வைக்கிறார். இது இருப்பதோ ராஜயோகத்தின் ஞானமாக. இது வந்து ராஜயோகம், இது அடயோகம் கிடையாது. வீட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டு தன் உடலையே வருத்திக்கிட்டு புற்றுலாம் ஃபார்ம் ஆகி உடலுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம ஆத்மா உணர்வுல இருந்து அப்படியே உயிரை விடுறாங்க பாருங்க. அதெல்லாம் சாதாரண மாத்தாசால செய்ய முடியுமா? வீட்டுல இருக்கிறவங்க வயதானவங்க காட்டுல போய் மழையிலயும் காத்துலயும் அப்படியே தன்னை சுத்தி புத்த வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. இது வந்து ராஜயோகம் சொல்லி பாபா சொல்றார். ராஜயோகம்ன்றது புத்தி யோகம். வீட்டுல இருந்தாலும் எல்லாரோடையும் இருந்தாலும் தியாகம் பண்றீங்க இல்லையா, எல்லாத்தையும் தியாகம் பண்றீங்க, 5 விகாரத்தையும் தியாகம் பண்றீங்க, எல்லாருக்கும் சேவை செய்றீங்க, பாபா நினைவுல சேவை செய்றீங்க. அது கூட முழு உலகுக்கே இப்ப அதிபதி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க வீட்டையே ஆள்றீங்க, கடைசியா போய் நாட்டையே ஆள போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கூட முழு உலகுக்கே இப்ப அதிபதி ஆகணும். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு அவசியம் நன்மை இருக்கிறது. இப்ப நம்ம எவ்வளவு பாபாவோட
சொல் பேச்சு கேட்டு புருஷார்த்தம் செய்கிறோமோ அவ்வளோ நன்மை நமக்கு இருக்குதுன்றாரு. ஒன்று தன்னை ஆத்மான்ட்டு அவசியம் நிச்சயம் செஞ்சுக்கங்கன்றாரு. ஒரு சிலர் குறிப்பிட்ட இந்த ஆத்மா உங்களை நினைவு செய்கிறார் என்று கூட எழுதுகிறார்கள். சிலர் வந்து என்ன எழுதுறாங்கன்னா சார்ட்ல இந்த ஆத்மா மற்றவங்கள பற்றி எழுதுறாங்க. குறிப்பிட்ட இந்த ஆத்மா அவங்கள நினைவு செய்கிறாங்க பாபான்ட்டு மற்றவங்கள பற்றி எழுதுறாங்க. ஆத்மா சரீரத்தின் மூலமாக எழுதுகிறது. ஆத்மாவின் தொடர்பு சிவபாபாவுடன் உள்ளது. நான் ஆத்மா குறிப்பிட்ட இந்த சரீரத்தின் பெயர் ரூபம் உடையவன் ஆவேன். இதை அவசியம் கூற வேண்டியிருக்கும் அல்லவா? ஏனெனில் ஆத்மாவின் சரீரத்தின் மூலம்தான் சரீரத்தின் மீதுதான் பல்வேறு பெயர்கள் இடப்படுகின்றன. இப்போ பாபா சொல்றாரு, இப்போ நீங்க வந்து ஆத்மா, நீங்க சரீரம் மூலம் தான் எழுதுறீங்க லெட்டரு. ஆத்மாவோட தொடர்போ பரமாத்மாவோட இருக்குது. நான் ஆத்மா இந்த சரீரத்துல இந்த பெயர் ரூபத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க அவசியம் கூற வேண்டியிருக்கும் அல்லவான்னு சொல்றாரு. ஏனெனில் ஆத்மாவின் சரீரத்தின் மீது தான் பல்வேறு பெயர்கள் இடப்படுகின்றன. இப்ப நமக்கு சரீரம் வச்சுதானே அந்த பேரை சொல்றாங்க. ஆத்மாவோ வேற வேற பிறவி எடுக்குது. வேற வேற பிறவி எடுக்கும் போது வேற வேற பேர் நமக்கே போன பிறவில வேற பேர் இருக்கும். இந்த ஜென்மத்துல இந்த சரீரத்துக்கு இந்த பேர், போன பிறவியில போன சரீரத்துக்கு வேற பேர் இருந்திருக்கும். நான் ஆத்மா உங்களின் குழந்தை ஆவேன் சொல்லி நம்ம சொல்றோம். ஆத்மாவாகிய என்னுடைய சரீரத்தின் பெயர் குறிப்பிட்ட இது ஆகும். ஆத்மாவின் பெயரோ ஒருபோதும் மாறுவதில்லை. நான் ஆத்மா குறிப்பிட்ட இந்த சரீரம் உடையவன் ஆவேன். சரீரத்தின் பெயரோ அவசியம் வேண்டும். இல்லை என்றால் காரியங்கள் நடக்க முடியாது. நான் கூட இந்த பிரம்மாவின் உடலில் தற்காலிகமாக வந்துள்ளேன் என்று இங்க தந்தை கூறுகிறார். இப்ப நம்ம இந்த உடம்போட பேரை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அப்பதான் எல்லா காரியமுமே நடக்கும்ன்றாரு. இப்போ ஒரு ஆதார் கார்டுனாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம ஆத்மான்னு சொல்லிக்கிட்டா யார் ஆதார் கார்டு கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சரீரத்தின் பெயரோ கண்டிப்பா வேணும்ன்றாரு. நான் ஆத்மா குறிப்பிட்ட இந்த சரீரம் உடையவனா இருக்கிறேன். இந்த சரீரத்தினோட பேரோ அவசியம் வேண்டும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. நான் கூட பாபா கூட ஏதோ ஒரு ஆதாரம் எடுத்து வராரு. சரீரம்ன்றது வேணும்ன்றாரு பாபா. ஏன்னா சரீரம் இருந்தாதான் முயற்சியே பண்ண முடியும். நான் கூட இந்த பிரம்மா உடல்ல தற்காலிகமா வந்திருக்கிறேன், அதனாலதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவருடைய ஆத்மாவிற்கும் கூட இப்ப புரிய வைக்கிறார். இப்ப பிரம்மா பாபாவுக்கே அவர் தான் வந்து புரிய வைக்கிறார். நான் இந்த சரீரம் மூலமாக உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளேன்னு சொல்லி சிவ தந்தையே சொல்றாரு. இது என்னுடைய சரீரமே அல்ல. இந்த பிரம்மா பாபாவோட சரீரம் என்னது கிடையாது. நான் இந்த உடலை லோன் எடுத்து வந்திருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன், இந்த உடலில் இறங்கி இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு என்னுடைய இறப்பிடத்திற்கு சென்று விடுவேன். நான் எவ்வளோ டைம், 100 வருஷமா? பிரம்மாவுடைய 100 வருஷத்துல நான் வந்து அவருடைய சரீரத்துல இந்த ஞானத்தை சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். பிறகு என்னுடைய இறப்பிடத்துக்கு போயிடுவேன்றாரு. நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுப்பதற்காக தான். அப்படின்றி மந்திரத்தை அழித்து விட்டு சென்று விடுகிறேன் என்பதல்ல. நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி, ஒரு வினாடி ஞானத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லிட்டு அப்படியே போயிட மாட்டேன். இல்லை, எந்த அளவிற்கு சீர்திருத்தம் ஏற்பட்டுள்ளது என்று குழந்தைகளை பார்க்கவும் வேண்டியுள்ளது. அப்படியே சொல்லிட்டு ஆசிரியர் அப்படியே போக முடியாது இல்லையா? டெய்லியுமே குழந்தைகள், மாணவர்கள் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எவ்வளோ மாறி இருக்கிறாங்க, எவ்வளோ மார்க் எடுப்பாங்கன்ட்டு பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி டெய்லியுமே வந்து சீர்திருத்தம் ஆயிருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. பிறகு திருத்துவதற்கான அறிவுரை அளித்து கொண்டே இருக்கிறார். இன்னமும் திருந்தலைன்னா டெய்லியுமே முரளியில சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு. ஒரு வினாடி ஞானம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்றால் இப்ப ஞான கடல்ன்ட்டு அவர் சொல்லவே முடியாது. எவ்வளவு காலம் ஆகிட்டுள்ளது உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் வந்து 1936 வந்தாரு பிரம்மா உடல்ல. இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் நமக்கு. 88 சிவஜெயந்தி முடிஞ்சிருச்சு. இன்னமும் பாபா புரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். கல்ப விருட்சத்தை பற்றி பக்தி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் புரிய வேண்டிய விளக்கங்கள் ஆகும். இப்ப நம்ம கல்ப விருட்ச மரம் எல்லா பக்தி மார்க்கத்து விஷயத்தையும் சொல்லிதான் ஆகணும். அப்பதான் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கினா அவரு சொன்னாதான் நமக்கு உண்மையே புரியுது. விஸ்தாரமாக இப்ப புரிய வைக்கிறார். ஹோல்சேல், ஒட்டுமொத்தமாக என்றால் மண்மனாபவ. விஸ்தாரமானா எவ்வளவு நாளும் புரிய வைக்கலாம். ஆனா ஹோல்சேலா புரிய வைக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், மண்மனாபவ. அது புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்றாரு. ஆனால் இவ்வாறு கூறி ஒன்றும் சென்றுவிட மாட்டார். இருந்தாலும் குழந்தைகளே, தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு பரமாத்மாவாகிய என்னை, என் அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் அப்படியே போயிட மாட்டாரு. பாலனையும் செய்ய வேண்டி வரும் அல்லவா? இருந்தாலும் டெய்லி வந்து யாரெல்லாம் முரளி கேட்குறாங்களோ அவங்கள திரும்ப திரும்ப எழுப்பி விட்டு திரும்ப அமிர்த வேலை பண்ண வச்சு திரும்ப அவங்கள முரளி கேட்க வச்சு பாலனையும் செய்ய வேண்டி வரும் சொல்றாரு. ஒரு சில குழந்தைகள் தந்தையை நினைவு செய்து செய்து பின் காணாமலே போய்விடுகிறார்கள்.
ஆரம்பத்தில் வந்து சில பேர் சில குழந்தைகள் பாபாவை நினச்சாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக முரளி படித்தாங்க, இருந்தாலும் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நான்பிகேவாயிட்டாங்க. குறிப்பிட்ட இந்த பெயருடைய இந்த ஆத்மா மிகவும் நன்றாக படித்து கொண்டிருந்தார். நினைவோ வரும் அல்லவா, பழைய பழைய குழந்தைகள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாங்க. அவர்களை மாயை விழுங்கிவிட்டது. அவங்க போயிட்டாங்கன்னா என்ன ஆச்சு, மாயா விழுங்கிடுச்சு. அதாவது எதுலயோ மாட்டிக்கிட்டாங்க, போயிட்டு வெளி உலகத்தினுடைய அந்த மாயாவுடைய பகட்டுல மாட்டிக்கிட்டு திரும்ப வராம போயிட்டாங்க சிவன் கிட்ட. ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் வந்தார்கள், சட்டென்று வந்து தந்தையின் மடியை எடுத்துக்கொண்டார்கள். ஆரம்பத்துல 350 பேர் பாபா வந்து வச்சு கிளாஸ் எடுத்தாரு. அது உலகமே வந்து தேடி வந்தது, எல்லாமே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க பாபா கிட்ட. சட்டென்று வந்து பாபா மடி அடைஞ்சிட்டாங்க. வட்டி கூட அமைந்தது. இதில் அனைவரும் தங்களது பாக்கியத்தை அமைத்து கொண்டார்கள். அதில் வந்தவங்கலாம் யார் யார் நல்ல முயற்சி பண்ணாங்களோ அவங்க பாக்கியத்தை அமைச்சுக்கிட்டாங்க. பிறகு பாக்கியத்தை சேமித்து கொண்டே இருக்க இருக்க மாயை ஒரேடியாக ஊதி தள்ளிவிட்டது. யாரெல்லாம் நல்லா வந்து பாபா ஞானத்தை கேட்டுட்டு சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ, திடீர்னு மாயா ஒரேடியாக ஊதிடுச்சு. அவங்க வீக் மைண்ட்ல நிலைத்திருக்க முடியவில்லை. அதனால அவங்களால பிகேவா நெடுங்காலம் இருக்க முடியல. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகும் இவ்வாறே ஆகும். அப்புறம் என்ன பண்றது, இந்த 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 கல்பத்துல இதே நடந்துச்சுன்னா அடுத்த கல்பமும் இதே தான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு பிறகும் அவங்க வருவாங்க, நல்ல முயற்சி பண்ணுவாங்க. பாக்கியத்தை அமைச்சிட்டு இருக்கும் போதே மாயா ஒரேடியா அவங்கள தள்ளிடும். இதே தான் அடுத்த கல்பம் நடக்கும். என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பேர் போயிட்டாங்க, பாதி மரமும் அவசியம் போய்விட்டன. இந்த பாபா மரத்தை உருவாக்குறாரு. அந்த மரம் வந்து உருவாயிட்டு இருக்கும் போதே உழுக்குவார். டிராமால வந்து மாயா வந்து உலுக்கி விட்டுரும். உழுக்கும் போது நிறைய கிளைகள் இலைகள்லாம் விழுந்துரும். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தடவையும் வராங்க, பிகேஸ் சரண்டர் ஆகுறாங்க, நல்லா முயற்சி பண்றாங்க, பாதியிலே போயிடுறாங்க. என்னன்னா மாயா அவங்களுடைய டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சிருது. எவ்வளோ பேர் போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாதி மரமும் அவசியம் போய்விட்டன. ஒரு பக்கம் விருட்சம் விருத்தி அடைந்துள்ளது தான், ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பழையவர்கள் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களில் ஒரு சிலர் படிப்பதற்கு மீண்டும் அவசியம் வருவாங்க என்று புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் போனவங்க அப்படியே போயிட மாட்டாங்க. பழசா இருக்கிறவங்க இன்னும் சிலர் வருவாங்க, அவசியம் படிப்பதற்கு மீண்டும் வருவாங்கன்னு சொல்லி புரிந்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. எங்கேயும் போக மாட்டாங்க, கொஞ்சம் விதைப்பட்டாலும் ஒரு நாள் முளைக்கும், கண்டிப்பா வருவாங்க சொல்லி பாபா சொல்றார். நாம் தந்தையிடம் படித்து கொண்டிருந்தோம் என்பது நினைவிற்கு வரும் ஒரு காலத்துல. மற்ற எல்லோரும் இதுவரை படித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்டா தான் இருக்கிறாங்க, காட்லி ஸ்டூடெண்டா தான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் தோற்று விட்டோம், மீண்டும் காலத்தில் வருவார்கள். ஒரு காலத்துல புரிஞ்சுக்குவாங்க, நம்ம மாயா நம்மள தோற்கடிச்சிருச்சு, நம்ம இறைவன்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டோன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் காலத்துல வருவாங்கன்னு சொல்லி சொல்றார். பாபா மீண்டும் வர அவங்களுக்கு அனுமதிப்பார். இருந்தாலும் பாபா திரும்ப வந்தா போங்க வராதீங்கலாம் சொல்ல மாட்டார், எல்லாரையும் அனுமதிப்பார். பிறகும் வந்து முயற்சி செய்யட்டுமே, ஏதாவது நல்ல பதவி கிடைத்துவிடும் சொல்லி பாபா நினைக்கிறாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளே, என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை இப்போ நினைவூட்டுகிறார். இப்ப நமக்கு வேற ஒன்றும் சொல்லலை, நீங்க வந்து என்னை நினைங்க அவ்வளவுதான், உங்க பாவம் போயிரும் சொல்லி நினைவூட்டுறார். இப்போது எப்படி நினைவு செய்கிறீர்கள், பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் பாபாவோ இங்கு ரதத்தில் அமர்ந்துள்ளார். பாபா கேட்குறாரு, இந்த நேரம் இந்த நொடி நீங்க என்னை எப்படி நினைவு செய்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பாபா பரந்தாமத்துல இருக்கிறாருன்ட்டு என்ன நினைக்கிறீங்களா? ஆனா நான் வந்து இங்கே பிரம்மா உடல்ல உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரதம் பற்றி அனைவருக்கும் அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகிறது. இப்ப எல்லாருக்கும் பிரம்மா பாபாவை பத்தி தெரிஞ்சுட்டே போகுது. இது பாக்கியசாலி ரதமாகும், இதில் சிவனே வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது அவரை பரந்தாமத்தில் நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள். நம்ம பக்தியில சிவன் எங்க இருக்கிறார் அப்படின்னா பரந்தாமத்தில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் நினைவினால் என்ன ஆகும் என்பதை புரியாமல் இருந்தீர்கள். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் தெரியாது. லிங்க வடிவுல நம்ம நினைவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவர் நினைச்சா என்ன ஆகும்னு கூட தெரியாம இருந்தோம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுயம் தந்தை இந்த ரதத்தில் வந்து ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. எனவே பாபா இங்கு இந்த மரண உலகத்தில் புருஷோத்தம ஆத்மா உயர்ந்த நிலை அடையக்கூடிய சங்கம யுகத்தில் தான் இருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம ஸ்ரீமத் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மரண உலோகத்துல கடவுள் புருஷோத்தம சங்கம யுகத்துல தான் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம் பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள்.
சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த பிரம்மா பாபா கூட அந்த எந்த ஒரு தேகதாரியும் நினைக்க தேவையில்ல. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், நான் இந்த ரதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை அளித்து கொண்டிருக்கிறேன்ட்டு இப்ப கடவுளே வந்து அப்பாவே வந்து தந்தையே சொல்றாரு. நான் இங்கே இருக்கிறேன் என்று என்னுடைய அறிமுகத்தையும் அளிக்கிறேன். அவர் வந்து சொல்றாரு, நான் பரந்தாமத்துல தான் இருந்தேன், ஆனா இவரு பாக்கியசாலிய ரதம், இந்த ரதத்தின் மூலமா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க இவர் உடம்புல நான் வந்து இறங்கியிருக்கிறேன் சொல்லி அவரே அவர் அறிமுகம் கொடுக்கிறாரு. இதற்கு முன்போ நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார்ன்ட்டு புரிஞ்சிருந்தீங்க, வந்து சென்றிருக்கிறார். ஆனால் எப்போது என்பதுதான் உங்களுக்கு தெரியாம இருந்தது. அனைவருமே தானே வந்து சென்றிருக்கிறார்கள். இப்ப சிவன் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஏதோ நல்லது செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அது மாதிரி லட்சுமி நாராயணனும் வந்துட்டு தானே போயிருக்கிறாங்க. காந்தியடிகள் வந்துட்டு தான் போயிருக்கிறாரு, கண்ணகி வந்துட்டு போயிருக்காங்க, நேரு வந்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் சிலை வச்சிருக்கிறாங்க. யாருடைய இதெல்லாம் படங்கள் உள்ளனவோ அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இப்ப படம் படமா வச்சு பூஜை செய்றோம். இப்ப காந்தியடிகள் படம், நேரு படம்லாம் வச்சிருக்கோம். ஆனா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மறு பிறவி எடுத்து எடுத்து வேற உருவம், வேற உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் செல்கிறார்களோ அவர்கள் மீண்டும் அவரவர் நேரப்படிதான் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பல்வேறு பாகங்களை நடித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப அவங்க பார்ட்ட வேற வேற உடம்புல போய் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆத்மா தான், அவங்க அந்த உடல் கிடையாது, சரீரம் கிடையாது. இப்ப லட்சுமி நாராயணன் கூட உயர்ந்த சரீரம், ஆனா அவங்க சரீரம் கிடையாது, அவங்க ஆத்மா தான். லட்சுமி நாராயணன் ஆத்மா அந்த பிறவியில அந்த சரீரத்துல நடிச்சாங்க. மீண்டும் மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப வேற எங்கோ இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் அந்த நேரப்படி வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப அவங்கவங்க நேரப்படி வந்து நடிப்பு நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பல்வேறு பாகங்களை நடித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்ப கூட நிறைய ஆத்மாக்கள் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்கன்றாரு. சொர்க்கத்திற்கோ யாரும் போவதே இல்லை. யாரும் இப்ப வந்து சரீரம் விடுறாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போறது இல்லைன்றாரு. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னா கண்டிப்பா அவசியம் புருஷார்த்தம் செய்யணும்ன்றது இப்ப பாபா வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கும் போதுதான் புரியுது. முன்னாடிலாம் நம்ம யாராவது சரீரம் விட்டா வைகுண்ட பதவி அடைந்தார்ன்ட்டு நம்ம போடுறோம். உண்மையிலேயே அவங்க வைகுண்டத்துக்கு போனாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பாபா சொல்லி தான் தெரியுது, சொர்க்கத்துக்கு போகணும்னா முயற்சி செய்யணும். மேலும் பழைய உலகத்தின் முடிவு புதிய உலகத்தின் ஆரம்பமும் வேண்டும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க இருக்கிறது கலியுகம். இங்க மறுபிறவி புனர்ஜென்மம் எடுத்தா கலியுகத்திலே தான் பிறக்கணும். எப்ப பழைய உலகம் முடியுதோ அப்பதான் புது உலகம் ஆரம்பம் வேண்டும் சொல்லி சொல்றாரு. இதற்கு புருஷோத்தம சங்கமயுகம்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் ஒன்றுமே தெரியாம இருக்கிறாங்க. சரீரம் எரிந்து விடுகிறது, மற்றது ஆத்மா சென்று விடுகிறது. எப்போது கலியுகம் ஆகும். இப்ப நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சரீரம் எரிஞ்சிருது, மற்றபடி ஆத்மாவும் அந்த உடலை விட்டு போயிடுது. ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எப்போது கலியுகம், எனவே அவசியம் பிறவி கூட கலியுகத்துல தான் எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் இருந்தார்கள், பின் பிறவி கூட சத்தியுகத்தில் தான் எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல வைகுண்டம் இருந்தது, இதே பூமியில சொர்க்கம் இருந்தது, அங்கதான் எல்லாரும் வசிச்சாங்க தேவதைகள். அங்க கூட சரீரம் விட்டு அடுத்த பிறவி அங்கேதான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆத்மாக்களின் முழு இருப்பு நிராகாரிய உலகத்தில் இருக்கும் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். இப்ப ஆத்மா வந்து இப்ப பாப்புலேஷன் இங்க உலகத்துல மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்களே, அவ்வளவு மனிதர்களும் ஆத்மாக்கள் தான். அவங்களோட உண்மையான இருப்பிடம் வந்து பரந்தாமம் தான். அந்த முழு ஸ்டாக்கும் அந்த நிராகாரிய உலகத்துல இருக்கும்ட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. இதுவோ புத்தியில் பதிந்துள்ளது தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. பிறகு அங்கிருந்து தான் நடிக்க இங்க வராங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு சரீரத்தை தாரணை செய்து ஜீவாத்மா ஆகிடுறாங்க. ஜீவன்றது உடல், ஆத்மான்றது மேல இருந்து வருது. உடல்ல சேர்ந்தவனே அது ஜீவாத்மா ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. மேல இருந்து தான் வராங்க, வந்து இங்க உடல் எடுத்து பாகம் எடுத்து நடிக்கும் போது ஜீவாத்மா ஆயிடுறாங்க. எல்லோரும் இங்க வந்து ஜீவாத்மா தான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு வரிசை கிரமமாக திரும்பி செல்ல வேண்டும். எல்லாரும் நடிப்பு நடிச்சாலும் சதோ ரஜோ தமோ பிரதான நிலையை கடந்துட்டு கடைசியா கடவுளே வந்து தூய்மையாக்கி நம்மளை வரிசை கிரமமா கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப வரிசை கிரமமா நம்ம போகணுன்றாரு. எல்லோரையும் கூட்டியும் செல்ல மாட்டாரு. எல்லோரையும் பாபா வந்து கூட்டிட்டு போக மாட்டாரு. இல்லை என்றால் பிரளயமே ஆகிவிடும். எல்லாரும் போற மாதிரி இருந்தா உலகம் ஃபுல்லா அழியணும். உலகம் ஃபுல்லா அழியாது. அதனால எல்லாரும் ஒரே டைம்ல போக முடியாது. வந்தவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, கடைசி ஆத்மா வந்து நடிக்க வந்துடும். அப்புறம் பிரளயம் அப்புறம் வந்து விநாசம் நடக்கும், பிரளயம் நடக்காது. அப்புறம் பாபா வந்து ஒரு சில ஆத்மாக்கள் கொசு கூட்டம் மாதிரி எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. ஆனாலும் ஒரு சிலர் வந்து சொர்க்கத்தின் திறப்பு விழாக்காக, சொர்க்கத்தை உருவாக்கத்துக்காக இங்க இருப்பாங்க.
அதுல பழைய ஆத்மாக்களும் இருப்பாங்க, பிகேஸும் இருப்பாங்க. அவங்க புது உலகத்தை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிரளயம் ஆகிவிட்டது என்று காண்பிக்கிறார்கள், ஆனால் விளைவு எதுவுமே காண்பிப்பதில்லை. இந்த உலகம் ஒருபோதும் காலியாக முடியாது என்பதை நீங்களும் அறிந்துள்ளீர்கள். ராமரும் சென்றார், பெரிய குடும்பமுடைய ராவணனும் சென்றார் என்ற பாடல் கூட இருக்குதாம். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கான். ராமரும் போயிட்டாரு, பெரிய குடும்பமுடைய ராவணனும் போயிட்டாருன்ட்டு இருக்குதாம். பெரிய குடும்பம்னா அந்த மாயை ராவணனுடைய வசம் இருக்கிற இப்ப இந்த உலகம் 800 கோடி பேரும் மாயா வசம் தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ராமர்னா சிவபாபா, சிவபாபாவும் போயிட்டாரு. முழு உலகத்தில் ராவண சம்பிரதாயம் உள்ளதல்லவா. இப்ப முழு உலகமே ராவண சம்பிரதாயம் தான். ராம சம்பிரதாயமும் மிகவும் குறைவாக உள்ளார்கள். இப்ப ராம சம்பிரதாயன்றது ஈஸ்வரிய சம்பிரதாயம், அவங்க ரொம்ப கம்மியா தான், நம்ம தான் பிகேஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ராமரின் சம்பிரதாயமோ இருப்பதே சத்தியுக தேதாவில். இப்ப ராமருடைய உலகம் எப்போ வரும்னா சொர்க்கம் திரேதாயுகத்துல தான் வரும். நிறைய வித்தியாசம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். பின்னால் மற்ற கிளைகளோ வெளிப்படுகின்றன. சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவி தேவதா தர்மம் இருக்கும். அதுக்கப்புறம் துவாபர யுகம் கலியுகத்துல வேற வேற கிளைகள் மற்ற தர்மங்கள்லாம் வெளிவரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது நீங்கள் விதை மற்றும் விருட்சம் பற்றியும் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம யார், கடவுள் யாரு, அப்புறம் இந்த மனித சிருஷ்டி எப்படி உருவாயிருக்கு, இந்த விருட்சத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். தந்தை எல்லாமே அறிந்துள்ளார். அவரை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும், கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் தான் கூறிக்கொண்டே இருக்கிறார், அவர் ஞான கடல். எனவே அவருக்கு ஞான கடல் என்று கூறப்படுகிறது. ஒரே விஷயம் ஒருவேளை இருந்திருந்தால் பின் எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை உருவாகியிருக்க முடியாது. பாபா சொல்றார், ஒரே விஷயம் ஒருவேளை இருந்துச்சுன்னா பின் எந்த ஒரு சாஸ்திரமும் போன்றவை உருவாகியே இருக்க முடியாது. விருட்சத்தின் விளக்கம் பற்றி கூட புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாபா நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா மூல அடிப்படை விஷயம், முதல் நம்பர் பாடமாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தையை நினைவு செய்வது. பாபாவை நினைக்கிறது தான் எல்லாத்த விட முக்கியமானது. பாபாவை நினைக்கிறது, இதில் தான் உங்களுக்கு உழைப்பே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதுலதான் நம்ம முயற்சியே இருக்குது, எல்லாமே இதை பொறுத்தது தான் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாவை நினைக்கிறது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கிறது, இதுதான் முக்கியமானது. இந்த பாடம் மூல அடிப்படையே இதுலதான் இருக்குது, இதுலதான் முயற்சியே இருக்குது. மற்றபடி விருட்சத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. மற்றபடி உலகம் விஸ்தாரமா, உலகம் எப்படி உருவாச்சு, யார் யார் வந்தாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தில் இந்த விஷயங்களை யாருமே அறியாமல் உள்ளார்கள். ஆனாலும் உங்களை மாதிரி எல்லா ரகசியமும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. உலகத்துல யாருக்குமே எதுவும் தெரியாது. நீங்கள் எல்லா தர்மத்தினருடைய நாள், கிழமை ஆகியவை எல்லாமே சொல்றீங்க. யார் எப்ப வந்தாங்க, இஸ்லாம் தர்மம் எப்போ உருவாச்சு, ஸ்தாபகர் யாரு, அவர் எப்ப வந்தாரு, இயேசு எப்ப வந்தாரு, கிறிஸ்து எப்ப வந்தாரு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கே தெரியாது. உலகத்தினர் யாரும் தெரியாம இருக்கிறாங்க. அரை கல்பத்தில் இவை எல்லாம் வந்து விடுகிறது. 2500 வருஷத்துல இந்த மற்ற தர்மங்கள்லாம் வந்துருது. மீதம் இருப்பதோ சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினர். இதற்காக நிறைய யுகங்கள் ஒன்று இருக்காது அல்லவா. இருப்பதே 2 யுகங்கள் தான். இந்த சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினருக்கு 2 யுகம்தான் இருக்கும், நிறைய யுகங்கள்லாம் இருந்திருக்காது. அங்க மனிதர்களும் குறைவாக தான் இருப்பாங்க. சூரிய வம்சம் சந்திர வம்சன்றது ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் கொண்டதா தான் இருக்கும். 84 லட்சம் பிறவிகளோ இருக்கவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாரும் 84 லட்சம் பிறவிகள்லாம் எடுக்க முடியாது, எடுத்தா ஞாபகமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களின் அறிவுக்கு எட்டாமல் இருந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் மனுஷங்களோட அறிவுக்கு புரிய மாட்டுதுன்றாரு. எனவே மீண்டும் தந்தை இப்ப அறிவை அளிக்கிறார். இப்ப அந்த ஞானத்தை கடவுளே நமக்கு கொடுக்குறாரு. படைப்பு கர்த்தாவாக இருக்கும் தந்தையே படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை உக்காந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாரதவாசிகளும் முற்றிலும் ஒன்றும் அறியாமல் இருக்கிறாங்க, எல்லோரையும் பூஜிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமா அவர் யாருக்கு தெரியுமா பாடம் சொல்லி கொடுக்குறாரு, பாரதவாசிகள் தான். இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு தர்மமே இல்லை. அவங்க அந்த தர்மத்தினோட ஸ்தாபகரும் இல்லை. அவங்க எல்லாரையும் பூஜிச்சுட்டு கொண்டே இருக்கிறாங்க, ஒன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. முகமதியர், பார்சி ஆகியோரை எல்லாம் பூஜை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. யார் வருகிறார்களோ அவர்களை பூஜிக்க முற்பட்டு விடுகிறார்கள். பாருங்களேன், இந்த பாரதவாசிகள் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு போட்டோ வச்சு மாலையை போட்டு அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் தங்களுடைய தர்மம் மற்றும் தர்ம ஸ்தாபகரை மறந்துட்டாங்க. தன்னுடைய தர்மம் யாரு, நான் இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க, இந்து தர்மத்தினோட தர்ம ஸ்தாபகர் யாருன்ட்டு கூட மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு ஒரு தர்மமே இல்லை. மற்றவர்களோ எல்லோரும் அவரவர் தர்மத்தை அறிந்துள்ளார்கள். மற்றபடி இந்த கிறிஸ்துவர்கள்
இஸ்லாம தர்மத்தவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தர்மம் யாரு, தர்ம ஸ்தாபகர் யாரு அப்படின்லாம் எல்லாம் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த தர்மம் எப்போது யார் ஸ்தாபனை செய்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியுது. மற்றபடி சத்யுக திரேதாவின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. மற்றபடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, சொர்க்கம் இருந்தது, அதை யார் ஸ்தாபனை பண்ணாங்க, அதோட ஹிஸ்டரி ஜியாகிரபி எதுவுமே யாருக்கும் தெரியாது. சிவபாபாவினுடையது இந்த ரூபமாகும் என்ற படங்களும் பார்க்கறாங்க. அவங்களுக்கும் தெரியுது சிவபாபா இந்த மாதிரி ரூபத்துல இருக்கிறாரு, அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார் என்றும் சொல்றாங்கன்னு சொல்றாரு. எனவே நினைவும் அவரே தான் செய்ய வேண்டும். இப்ப கடவுளை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த காட்ஃபாதர்னு சொல்றாங்க, அப்ப அவரை தானே நினைக்கணும்னு சொல்றாரு. இங்கு பிறகு எல்லோரையும் விட அதிகமாக கிருஷ்ணருக்கு தான் பூஜை செய்யறாங்க. பாரதவாசிகள் எல்லாரை விட அதிகமா யாருக்கு பூஜை செய்யறதுன்னா கிருஷ்ணருக்கு தான் சொல்றாரு. ஏனெனில் அடுத்து சிவபாபாவுக்கு அடுத்து அவர் தான் இருக்கிறார் அல்லவா சொல்றாரு. அன்பும் அவரை தான் செய்யறாங்க. ஆக கீதையின் பகவான் கூட அவருண்டு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஞானத்தை கூறுபவர் வேண்டும், அப்போதுதான் அவரிடமிருந்து ஆசி கிடைக்கும் சொல்றாரு. இப்ப தந்தை தான் சொல்றாரு, புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்ய போற ஒரே ஒரு தந்தை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. ஒரு கடவுளை தவிர இந்த மாதிரி புது சொர்க்கத்தை உருவாக்குறது, பழைய உலகத்தை அழிக்கிறது, இந்த வேலையெல்லாம் சிவனால தான் முடியும், ஒரு தந்தையை தவிர யாராலையும் முடியாது சொல்றாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசம், விஷ்ணு மூலமாக பாலனைன்ட்டு எழுதுறாங்க. இந்த இடத்தை பற்றிய விஷயம்தான் அது, பாரதத்தை பற்றிய விஷயம்தான் அது. ஆனால் அறிவு எதுவுமே இல்லை, ஞானம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது நிராகார சிருஷ்டி, இது சாகார சிருஷ்டி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பரந்தாமன்றது நிராகார உலகம், அங்க ஆத்மாக்கள் வசிக்கிறாங்க. அதே ஆத்மாக்கள் தான் இங்க சாக்காரத்துல உடம்பு எடுக்கிறாங்க. இது சாக்கார சிருஷ்டின்னு சொல்லப்படுதுன்றாரு. சிருஷ்டி இதுவே தான், இந்த படைப்பு கூட இதுதான். இங்குதான் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் ஆகிறது. இந்த இந்த பூமியில தான், இந்த சாக்காரத்துல தான் ராமராஜ்யமும் நடக்குது, சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குதுன்னு சொல்றாரு. ராவண ராஜ்யமும் ஆகிறது. மகிமை முழுவதும் இந்த இடத்தினுடையதான், மகிமை எல்லாமே இந்த பூமியினுடையதுதான், பாரதத்தினுடையதான். மற்றபடி சூட்சும வதனத்தின் சாட்சாத்காரம் மட்டும் ஆகிறது. ஆனா மற்றபடி காட்சிகள்லாம் கிடைக்குது. காட்சி காட்டுறாருன்னா அது சூட்சும வதனத்துடையது சொல்றாரு. மூல வதனத்துல ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. பிறகு இங்க பாகத்தை ஏற்று நடிக்கிறாங்க ஆத்மாக்கள். மற்றபடி சூட்சும வதனத்துல என்ன இருக்கிறது, இது படம் அமைக்கப்பட்டுள்ளது, அது பற்றி தந்தை புரிய வைக்கிறார் சொல்றாரு. சூட்சும வதனத்துல ஒண்ணும் கிடையாது. அங்க எலும்பு தோல் இல்லாம ஃபரிஸ்தாக்கள் இருப்பாங்க. குழந்தைகளாகி நீங்கள் இது போல சூட்சும வதனாசி ஃபரிஸ்தா ஆகணும், நீங்க அந்த மாதிரி ஃபரிஸ்தா ஆகணும், அப்பதான் அங்க சூட்சும லோகத்துக்கு போக முடியுன்றாரு. ஃபரிஸ்தாக்கள் எலும்பு சதை இல்லாமல் இருப்பாங்க. இப்ப இந்த உடல் இருக்குல்ல, இதே உடலே எலும்பு தோல் இல்லாம இருந்தா அது சூட்சும உடல். அந்த சூட்சும உடலை தான் நம்ம ஃபரிஸ்தான்னு சொல்றோம். நம்ம இறந்துட்டா எப்படி இருக்கும், ஒரு வெளியே ஒரு சூட்சும உடல், ஆவி உடல் வெளியே வரும். ஆத்மா நம்ம அந்த உடல்ல அவதரிச்சு வெளியே வந்துருவோம். இந்த உடல் பயனற்ற போயிடும், அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபரிஸ்தாவா இங்க உடலோடு இருக்கும் போதே மாறுங்கன்றாரு பாபா. ஃபரிஸ்தாக்கள் எலும்பு சதை இல்லாமல் இருப்பாங்க. ததிஷி ரிஷி எலும்புகளையும் கொடுத்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அல்லவா. ததிச்சி ரிஷி முனிவருடைய கதை ஒண்ணு இருக்கும். அவங்க தேவதைகள் அவங்களுடைய ஆயுதங்களை கொண்டு கொடுத்து, இந்த மாதிரி அரக்கன் ஒருத்தர் வராரு, அவர் எங்க ஆயுதங்கள்லாம் பறிச்சிருவார், இதை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர் அந்த ஆயுதங்களை முதுகெலும்பா செஞ்சு வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரக்கன் போயிடுவான். அதுக்கப்புறம் தேவதைகள் திரும்ப கேட்பாங்க, எங்களோட ஆயுதங்கள் கொடுங்கன்ட்டு. அதை நான் எலும்பாக்கிட்டேன், முதுகெலும்பாயிட்டேன், சரி உங்களுக்காக நான் இந்த யாக குண்டத்துல இறங்கி நான் இந்த உடலை எரிச்சிடுறேன், அப்புறம் நீங்க உங்களோட ஆயுதத்தை எடுத்துக்காங்கன்னு சொல்லி தன்னோட எலும்பையும் கொடுத்துருவாரு தேவதைகளுக்காக. அந்த மாதிரி இப்ப நம்ம யக்ய சேவையில ருத்ர யாகத்துல ருத்ர யக்யம் பாபா படைச்சிருக்காருல, அதுல நம்ம எலும்பையும் அதாவது எலும்புத்தையே சேவை பண்ணணும். நம்ம பாபாவுக்காக சேவை செய்யும் போது நம்ம பல பிறவிகளின் இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். அதுக்காக தான் நீங்க மனம், பொருள், உடல் எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சு ததிச்சி முனிவர் மாதிரி எலும்பு தேவை சேவை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி சங்கரன் பற்றிய பாடல் எங்குமே இல்லை. பிரம்மா விஷ்ணுவின் கோயில் கூட இருக்குது, சங்கரனுடையது எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. எல்லாமே சிவன் கோயில் தான். மற்றபடி சங்கரனுடைய உருவம் வெளியில பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. சங்கரனுக்குன்னு எந்த கோயிலும் இல்லை. மூலவரா சங்கரர் இருந்து நம்ம பார்த்ததே இல்லை. சிவன் தான் வச்சிருப்பாங்க.
சிவனே சங்கரன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா சிவன் வேறு, சங்கரர் வேறு. சிவன் தான் 3 காரியங்கள செய்றாரு. படைத்தல், காத்தல், அழித்தல்ன்ற முத்தொழிலும் செய்றவர் சிவன் தான். ஆனா சிவன் அவரா செய்ய மாட்டாரு. அவருக்கு உடல் இல்ல. அவரு 3 மற்றவங்க மூலமா செய்றாரு. மனிதர்கள் மூலம் தான் செய்றாரு. அந்த விதவிதமான மாறுதல் இருக்குது. எப்படின்னா பிரம்மான்றவர் மூலமா சூட்சும பிரம்மா தான் அவரும். பிரம்மா மூலமா படைப்பு செய்றாரு. விஷ்ணு மூலமா பாலனை செய்றாரு. சங்கரன் மூலமா விநாசம் செய்றாரு. இந்த மும்மூர்த்திகள் மூலமா சிவன் முத்தொழிலையும் செய்றாரு. மற்றபடி பிரம்மாவுக்கு கோயில் இருக்கு, விஷ்ணுக்கெல்லாம் கோயில் இருக்குது. ஆனா சங்கரனுடையது இல்லைன்னு சொல்றார். எனவே அவரை விநாசத்திற்காக வைத்து விட்டார்கள். அதனாலதான் அவரு சங்கரரோட விநாசம் நடத்தினாரு. அவர் 3வது கண்ணை திறந்தாருன்னா உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால சங்கரரை விநாசத்துக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. மற்றபடி இது போல கண் திறந்து விடுவதால் ஒன்றும் விநாசம் செய்வதில்லை. மற்றபடி சங்கரர் 3வது கண்ணை திறந்தா அழிவெல்லாம் செய்யறது இல்லைன்னு பாபா சொல்றாரு. எப்ப நம்ம எல்லாரும் ஆத்மா உணர்வு அடைகிறாங்களோ, மனிதர்கள் எல்லாருக்குமே தான் ஆத்மான்றது புரிஞ்சு பரமாத்மாவோட ஞானம் கிடைக்குதோ அப்போதான் விநாசம் நடக்கும். தேவதைகள் பிறகு இம்சையின் காரியம் எப்படி செய்வார்கள்? அவர்களும் செய்வதில்லை சொல்றாரு. சிவபாபா அது போல உத்தரவு கொடுப்பதில்லை. உத்தரவு கொடுப்பவர் மீதும் வந்துவிடும் அல்லவா, கூறுபவரே மாட்டி விடுகிறார். அப்ப சிவபாபாவே விநாசத்துக்கான டைரக்ஷன்லாம் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா அவருக்கு அந்த பாவம் வந்துடும் இல்லையா? அதனால கூறுபவரே மாட்டி விடுகிறார். அவர்களோ சிவன் மற்றும் சங்கரனே ஒன்றுன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போது தந்தை கூட என்னை நினைவு செய்யுங்கள் மாமேக்கம், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சொல்றாரு. அதாவது கீதையில மாபேக்கம் சரணம் பவ அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதாவது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு. அப்படின்றி சிவசங்கரனை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றது இல்ல. சிவன் வேறு, சங்கரன் வேறு. சங்கரன்றது ஒரு சூட்சும ட்ரெஸ். அவங்க சிவனை சங்கரன் நினைச்சிட்டாங்க. அதனால அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு காட்சி காட்டுறாரு. மற்றபடி சிவனுக்கு உருவம் கிடையாது. அவர் புள்ளியா இருக்கிறார், நிராகார். அவரை விதவிதமா நினைக்கிறாங்க. அதனால அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவர் காட்சி காட்டுறாரு. மற்றபடி கடவுள் ஒருவரே, அவரு புள்ளியா தான் இருக்கிறாரு. அவருடைய படைப்பு தான் இவங்கெல்லாம், பிரம்மா விஷ்ணு சங்கரர்லாம். ஆனா சங்கரர் மூலமா விநாசம்னு சொல்லிட்டாங்க. அது 3வது கண் திறக்கிறது மூலம் அப்படிலாம் விநாசம் ஆகிறது இல்லைன்னு சொல்றாரு. பதித பாவனர் என்று ஒருவருக்கு தான் சொல்றாங்கன்னு சொல்றாரு. பகவான் அமர்ந்து பொருளுடன் கூடி இப்ப புரிய வைக்கிறார். இப்ப தூய்மையாளர்களை தூய்மையாக்க போற ஒருத்தர் தான்ட்டு சொல்றாங்க. இப்ப கடவுளே உட்காந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இது யாருக்குமே தெரியாது. எனவே இந்த படத்தை பார்த்து குழம்பி விடுகிறார்கள். ஆனா இது புரியாத காரணத்தினால சிவன் சங்கரர் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து குழம்பிடுறாங்க. அந்த படத்தின் பொருள் பற்றியும் அவசியம் கூற வேண்டியுள்ளது அல்லவா? இப்போ திருமூர்த்தியோடைய சித்திரத்தை அவசியம் புரிய வைக்கணுன்றாரு. புரிந்து கொள்வதற்கு நேரம் பிடிக்கிறது. கோடியில் யாரோ ஒருவர் தான் வெளிப்படுகிறார். இந்த ஞானம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றாரு. ஏன்னா பிரம்மா பாபாவே 1 வருஷம் ஆச்சு அவர் என்ன நடக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பக்தியில அவ்வளோ ஆழம் இருக்கிறதுனால அந்த பக்தியிலேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் ஆகுது. அதனால டைம் பிடிக்குதுன்றாரு. கோடியில் யாரோ ஒருவர் தான் வெளிப்படுறாங்க, கடவுளை புரிஞ்சுக்கிட்டு பிகேவா வெளிப்படுறாங்கன்றாரு. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று கோடியில் ஒருவர் தான் என்னை கண்டறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கடவுள் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாரு, அவர் எப்படி வந்திருக்கிறாரு, யார் உடல்ல வந்திருக்கிறாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க கோடியில் சிலர் தான் பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனையிலும் தனது நேரத்தை இழக்கக்கூடாது. தனது போதையில் இருக்க வேண்டும். தன்னை பற்றி சிந்தனை செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஹையஸ்ட் யுக்தி, மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடியே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். இது சொன்னார் இல்லையா நேற்று கூட. நான் வர இடத்துலலாம் செக் பண்ணுங்க. அந்த டைம்ல நான் நிராகாரி ஆத்மா மேல இருந்து இந்த உடல்ல பிரவேசமாயிருக்கிறேன்றத அப்பப்ப நான் நினைக்கும் போதெல்லாம் பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி யார் பயிற்சி செய்யறாங்களோ கடைசியில அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொன்னாரு. அதை நம்ம இன்னிலேருந்து டெஸ்ட் பண்ண சொன்னாரு. அது மாதிரி நான்லாம் எப்போ உணர்வு வந்ததோ அப்போ நான் யாருன்றதை நினைவு செய்யுங்கன்னு சொன்னாரு. அந்த பயிற்சி செய்யணும்.
இந்த சரீரத்தை மறந்துடணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி நிலை வரும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பணிவாக மாறிடுவீங்க சொல்லியிருக்கிறாரு. நேற்று முரளியில் நான் ஞாபகப்படுத்திக்கணும். வரதானம்: வள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. இப்போ பாபா நம்ம வள்ளலாம் வந்திருக்கிறாரு, அவரோட வரத்தை நினைவில் வச்சுக்கோங்க. வரதானமே டெய்லி வரதானம் கொடுக்குறாரு. அது எல்லாமே அவரோட வரம் தான். கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாருன்னா என்ன கொடுக்குறாரு? இதான் வர தானம். அதுதான் நமக்கு வரம். வரத்தை தானமாக கொடுக்குறாரு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு எல்லா பற்றிலிருந்து விடுபட்டு கவர்ச்சிகள்லேருந்து விடுபட்டவர் ஆகுக. மாயா விதவிதமாக கவர்ச்சி செய்யுது இல்லையா? மாயா இப்போ ஃபேஷன் ஷோ காட்டுது கலியுகத்தில். எதை பார்த்தாலும் கவர்ச்சியாக இருக்குது இல்லையா? நமக்கு கடவுளை விட பூமியை தான் ரொம்ப கவர்ச்சிக்குது. பாபா 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 நினைவு அவ்வளோ நிரந்தரமாக இருக்க முடியல. கீழே தான் பிடிச்சி இழுக்குது. ஏன்னா மாயா கிட்ட கவர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, இப்போ எல்லா பற்றுலேருந்து விடுபட்டுருங்க. பற்றுனா எது மேலெல்லாம் வரும்? நம்ம உடல் மீது, உறவினர்கள் மீது, உணவு மீது, அப்புறம் இந்த பொருட்கள், வசதிகள், காரு வச்சிருந்தா காரு, பங்களா, அது மேலே பற்று. இது எல்லாத்துலேருந்து கவர்ச்சியிலேருந்து விடுபட்டவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஏன்னா எதுவும் நம்ம கூட வராது, அழியக்கூடிய பொருள்கள் எதுவும் வராது. நேற்றே சொல்லியிருந்தால இந்த அழியக்கூடியது எல்லாம் கண்ணால் பார்க்க முடியும். அழியாதது தான் பாபா கொடுக்கறது. பாபாவுடைய ஞானம், பாபா நாம அண்ட் ஆத்மா, பரமாத்மா, பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய சக்திகள், நமக்கு யோகம் மூலமாக சக்திகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம தாரணை மூலமாக குணங்கள் கிடைக்குது. சேவை மூலமாக குஷி கிடைக்குது. இது எல்லாமே இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. மற்றபடி கண்ணால் பார்க்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சு போயிடும். கண்ணால் பார்க்க முடியாதது எல்லாம் பிராப்தியாக நமக்கு இப்போ கிடச்சிட்டு இருக்குது. அதுதான் அழியாது, அது நம்ம கூடவே வரும்னு சொல்லியிருக்கிறாரு. சில குழந்தைகள் இவர் மீது பற்று இல்லை, இவரது குணம் மிக நன்றாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிகே ஆன பிறகும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியே கூட பிகே ஆனது தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு அவங்க மேலே பற்றுலாம் இல்லை, இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, இந்த பிரதர் ரொம்ப நல்லவங்க சொல்கிறோம் இல்லையா? அவங்க குணம் ரொம்ப நன்றாக இருக்கு, அதனால அவங்கள பிடிக்குதுன்னு சொல்றோம். சேவையின் சிறப்பம்சம் உள்ளது என்று சொல்கிறார்கள். அவங்க சேவை செய்யறதே நல்லா இருக்குது. அவங்க பேசுற வார்த்தை அமிர்தம் மாதிரி இருக்கு, இதமா இருக்குது, அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதர் மீதும் பொருள் இடத்தின் மீதும் மீண்டும் மீண்டும் செல்வதும் கவர்ச்சி தான். பாபா சொல்றாரு பாருங்க. நீங்க முரளியே கேட்டா கூட அதை பாபா சொல்றாருன்னு சொல்லிதான் கேட்கணும். பாபா கிட்ட தான் உங்க புத்தி கவனம் போகணும். அந்த தேகதாரி மேல போகக்கூடாது. குணமே யாராவது உங்களை அன்பா கவனிச்சிட்டாலும் பாபா இவங்க மூலமா எனக்கு கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா கிட்ட தான் உங்க எண்ணம் போகணும். எந்த ஒரு மனிதரோ பொருளோ இடம் மீதோ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கவர்ச்சி போகிறது கூட அது கூட மாயாதான்னு சொல்றாரு. இப்ப நம்ம இங்க எந்த இடமா இருந்தாலும் சரி, அது மதுபனா இருந்தாலுமே சரி, அதன் மேல கூட கவர்ச்சி நமக்கு போகக்கூடாது. எல்லாமே ஒரு தேகதாரியோ இல்ல இடமோ எதுவுமே நம்மள கவர்ச்சியே செய்யக்கூடாது பாபா சொல்றாரு. எவருடைய குணம் சேவை செய்யும் சிறப்பம்சம் எதை பார்த்தாலும் வள்ளலை மறவாதீர்கள். யாரை பார்த்தாலும் சரி, அவங்க குணம், அவங்க சேவை செய்யற சிறப்பம்சம் எதை பார்த்தாலும் அதை பாபா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வள்ளல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? வரத்தை வழங்கும் வள்ளல் தான் அவங்கள இந்த மாதிரி சேவை செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. அவரை மறக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் கடைசியில ஒருவர் நினைவுல உயிரை விட முடியும். இல்லைன்னா அவங்க எனக்கு பிடிச்சவங்க, அவங்க எனக்கு நல்லா கவனிச்சுட்டாங்கன்னு அவங்கவுங்க நினைவுல சரீரமே விடக்கூடாது. அது தவறு. எல்லாருமே பாபா கிட்ட தான் நினைவை ஏற்படுத்தணும், நம்ம நினைவை ஏற்படுத்தவே கூடாது. இது வள்ளலின் வரமாகும் சொல்றாரு. இந்த நினைவே பற்றிலிருந்து விடுபட்டவராக கவர்ச்சி அற்றவராக மாற்றும் பாபா சொல்றாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, யாரை பார்த்தாலும் பாபா நினைவு தான் அவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி பயிற்சி யார் செஞ்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்க விடுபட்டவராகவும் கவர்ச்சி அற்றவராகவும் அவங்கள மாத்திரும். எவர் மீதும் ஈர்ப்பற்றவர்களா ஆவியுங்கன்னு சொல்றாரு. இதே நீங்க பயிற்சி இந்த மாதிரி நினைவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மீதும் ஈர்ப்பு இருக்காது, பூலோகத்துல ஈர்ப்பே போகாதுன்னு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பீங்கள். பகவானுடன் இணைத்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவர்கள் ஆகுங்கள் பாபா சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா உடம்புல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஜீவாத்மாக்கள். இப்போ நிறைய இந்த ஹோல்சேல் மரணம்லாம் நடக்குது, நிலச்சரிவு, இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஆத்மா என்ன ஆகும்னா மறுபிறவி எடுக்கலை, அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு அகால மரணம் மாதிரி அடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்களால பிறவி எடுக்க முடியலன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க.
அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களும் இதே பூலோகத்துல தான் இருக்கிறாங்க. நம்மளும் உடல்ல இருக்கிற ஆத்மாக்களும் இருக்கிறோம். இப்ப வந்து எல்லாருக்குமே கடவுள் யாருன்னு தெரியணும். அதனால அலைஞ்சு கொண்டிருக்கிற ஆத்மாக்களை கூட நீங்க சரியான இலக்க காண்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு தான் லைட் ஹவுஸா இருங்க, மைட் ஹவுஸா இருங்கன்னு சொல்றாரு. சாந்தி சக்தியின் அதிர்வலைகளை நீங்க பூமி பந்தல கொடுக்கும்போது அந்த ஆத்மாக்களுக்கும் காட்சிகள் கிடைக்கும். நீங்க யாருன்னு தெரியும். அப்ப நீங்க கடவுளோட இணைக்கும் சேவை செய்யுங்க. பகவானுடன் இணைத்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவகர்கள், சோசியல் சர்வீஸ், ஆன்மீக சோசியல் சர்வீஸ் செய்யறவங்களா மாறுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நம்மளுடைய சர்வீஸ். அலைஞ்சு திரியிற ஆத்மாவை கூட கடவுளோட கனெக்ட் பண்ணி விடுறவங்க தான் நம்ம. அவங்களுக்கு சரியான இலக்க காட்டுங்க சொல்லி பாபா சொல்றாங்க. கடைசி நேரத்துல திருஷ்டி வாங்கும் போது உடல்ல இருக்கிற ஆத்மாக்களும் வருவாங்க. மற்றவங்கள் வந்து ஒரு கியூஏன்னு வரும். யாருன்னா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாக்கள், ஆவி உடல்ல பூத உடல்ல இருக்கிறவங்களும் வருவாங்க. அவங்கள பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. நீங்க வந்து பாபாட்ட வந்து அந்த அளவுக்கு சக்தி வாங்கியிருந்து உங்க திருஷ்டி மூலமா அவங்க சக்தி எடுத்துட்டு முக்தி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி சேவை கடைசியா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கெல்லாம் நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப சக்திசாலியா இருந்தாதான் அந்த மாதிரி சேவையெல்லாம் செய்ய முடியும். சமான நிலையில இருக்கிற ஆத்மாக்கள் தான் அந்த மாதிரி முக்தி கடைசியா கொடுக்க முடியும். எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்க முடியும். நம்ம முக்தி அடைஞ்சிருந்தாதான், எல்லா விஷயத்துல இருந்து நம்ம முக்தி அடைஞ்சிருந்தாதான் அந்த முக்தி கொடுக்குற சேவை நம்மளால செய்ய முடியும். அதனால இப்பயே நீங்க அலைஞ்சு கொண்டு இருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்க காண்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அப்பதான் உங்களை ஆன்மீக சமூக நல சேவர்கள் சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.